ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். நம்ம நிகால் செரின் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து 2026 புல்லட் செஸ் சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அத விட ஒரு முக்கியமான விஷயம், அலிரஜா ஃபிரோஜான்ற ஒரு பிளேயர தொடர்ந்து 15 வாட்டி வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அலிரஜா ஃபிரோஜா பார்த்தீங்கன்னா, புல்லட்ல சாதாரணமான ஒரு பிளேயர் கிடையாது. வேர்ல்டு டாப் பெஸ்ட் செஸ் பிளேயர்ஸ்ல இவரும் ஒருத்தரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிளேயர பீட் பண்றது, அதுவும் 15 தடவ தொடர்ச்சியா பீட் பண்றது பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் அந்த மாரி பண்ணதில்லன்னு தான் நான் நெனைக்கிறேன். அண்ட் 15 கேம் தொடர்ச்சியா வின் பண்ணதுனால, இந்த வீடியோவ நம்ம 15 நிமிஷத்திலேயே முடிக்கிறோம். ஸோ இதில நம்ப 2 இன்ஸ்ட்ரக்டிவான கேம வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லா வேரியேஷன்ஸையும் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற கேம்ல பார்த்தீங்கன்னா, நிகால் செரின் வந்து பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஃபிரோஷா வந்து D4 ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப D5 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு நிகாலு. இப்ப C4, இப்ப E6. ஸோ குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன்டு. இப்ப நைட் F3, நைட் F6, நைட் C3. இந்த இடத்துல இப்ப பிஷப் E7. இப்ப பிஷப் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு டயகனல்ல போறாரு ஃபிரோஷா. இப்ப நைட் பி D7. ஸோ இந்த நைட்டுக்கு சப்போர்ட்டிவா நைட்டையும் டெவலப் பண்றாரு. இப்ப E3 ப்ளே பண்றாரு. இப்ப நிகால் வந்து கேசல் பண்ணிக்கிறார். இந்த இடத்துல இப்ப சி டெக்ஸ் D5. இப்ப நைட் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்சும் அலோ பண்றாரு. நைட் எக்ஸ்சேஞ்சும் அலோ பண்றாரு. இந்த இடத்துல பிஷப் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. குயினை வச்சு பிஷப் எடுத்ததுனால திரும்பவும் நைட் எக்ஸ்சேஞ்சும் நடக்குது. இப்ப பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா பாருங்க. ஆளுக்கு ஒரு பிஷப் ஒரு நைட் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப பிஷப் D3 ப்ளே பண்றாரு. ஸோ இந்த இடத்துல ஃபிரோஷாவும் கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. இப்ப C6 வந்து புஷ் பண்ணி இந்த பான்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. இப்ப வந்து கேசல் பண்ணிக்கிறாரு ஃபிரோஷா. இப்ப நைட் F6. நைட் F6 வந்ததுமே இந்த நைட் இங்க ஜம்ப் ஆயிட்டாரு. ஸோ இம்மீடியட்டா நிகால் பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட வந்து திரும்ப சேலஞ்ச் பண்றாரு. இப்ப F1 வந்து புஷ் பண்றாரு. ஸோ F1 புஷ் பண்ணதுமே நிகாலும் அவருடைய F1 புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல ஃபிரோஷா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அக்ரெசிவா நிகாலுடைய கிங் சைட வந்து அட்டாக் பண்றாரு. அதாவது பிஷப் டெக்ஸ் H7 வந்து ப்ளே பண்றாரு. ஸோ ஒரு பீஸ வந்து சாக்ரிஃபைஸ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல நைட் ஹேங்கிங்ல இருக்கு. இந்த இடத்துல பிஷப் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. நிகால் பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் வந்து டேக் பண்ணிக்கிறாரு. ஸோ பிளாக்கோடைய ஸ்ட்ரக்சர் வந்து இந்த இடத்துல டேமேஜ் ஆயிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குயின் வந்து இறங்குறாரு கிங்குக்கு செக்கோட. இப்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப நைட் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு G6 ஸ்கொயர்ல போட்டுறாரு பாருங்க. இப்ப இந்த குயினுக்கும் ரூக்குக்கும் ஃபோர்க்கு இப்ப நிகால் என்ன பண்றாருன்னா, குயின் எடுத்துட்டு வந்து E4ல போடுறாரு. ஸோ இங்க செக்மேட் த்ரெட்லாம் கிடையாது. இங்க குயின் செக் கொடுத்ததுக்கு அப்புறமா கிங்குக்கு வந்து F7ல ஒரு எஸ்கேப்பிங் ஸ்கொயர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால இத ட்ரை பண்ணல. இந்த இடத்துல ஃபிரோஷா என்ன பண்றாருன்னா, அவருடைய F1 ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த நைட்டுக்கு சப்போர்ட் தராரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரூக்கும் வந்து லிஃப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல டைரக்ட்டாவே ரூக்க வந்து லிஃப்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பிரஷர் போட்டுருக்கலாம். பட் எனிவே இந்த பான புஷ் பண்ணது மூலியமா இப்ப நிகாலுக்கு வந்து ஒரு நல்ல மூவ் சீக்வென்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் மூலியமா ஒரு செக் தராரு ஃபர்ஸ்ட் கிங்குக்கு. கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா குயினை இங்க டிஃபென்ஸ்க்கு கொண்டு வந்துடுறாரு. ஸோ இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறார். ஸோ குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஆல்ரெடி ஒரு பீஸ் டவுன்ல இருக்கிறார் ஃபிரோஷா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணதுனால. ஸோ ஃபிரோஷா வந்து லூஸ் பண்ணிடுவார். அதனால குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. குயின் எடுத்துட்டு போயிட்டு E2ல போறார். இந்த இடத்துல நீங்க குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ரூக்க எடுக்கணும்னு நினைச்சா கூட, இப்ப கிங் டேக்ஸ் நைட்டு இந்த இடத்துல பாருங்க ஒரு ரூக்குக்கு வந்து 2 பீஸ் இருக்கு. பிளஸ் ஒரு ரூக்குக்கு ஒரு ரூக் இருக்கு. ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் வைஸ்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ பிளாக் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாரு கேம. அதனால இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. குயின் E2 ப்ளே பண்றாரு ஃபிரோஷா. இப்ப நைட் வந்து இந்த B6 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆகுறார். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இந்த இடத்துல சப்போஸ் ஃபிரோஷா வந்து இந்த ரூக் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். கிங் டேக்ஸ் நைட்டு. ஸோ இப்பவும் ஃபிரோஷா வந்து அவருடைய ரூக்க வந்து ஆக்ரோஷமா இங்க கொண்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா நம்ம பிஷப்ப இங்க மூவ் பண்ணிக்கலாம். நீங்க குயின் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். இப்ப நீங்க குயின டேக் பண்ணிட்டீங்கன்னா, நம்பளும் குயின டேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாருங்க இந்த B2 ஸ்கொயர் ஹேங்கிங்ல இருக்கு. அப்புறம் இந்த ஒரு F5 பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. ரூக் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. பிளஸ் ஒரு ரூக்குக்கு 2 பீஸ் இருக்கு. ஸோ இது மூலியமா பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஈஸியா பிளாக் கேம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு நைட் B6 பிரில்லியன்ட்டான மூவ்க்கு அப்புறமா இந்த ரூக்க வந்து எடுக்கல. ஸோ இன்ஸ்டட் ஃபிரோஷா என்ன பண்றாருன்னா, அவருடைய ரூக்க வந்து அக்ரெசிவா கொண்டு வராரு. இந்த H3 ஸ்கொயருக்கு வரதுக்கான ஒரு வேவ குடுக்குறாரு. இப்ப பிஷப் D7. ஸோ பிஷப் D7ம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரில்லியன்ட்டான மூவ் தான். ஸோ இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, நைட் டேக்ஸ் ரூக் நீங்க ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, சிம்பிளா ரூக் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப நீங்க ரூக் இங்க கொண்டு வந்து குயின் அட்டாக் பண்ணா, நம்ம திரும்ப கவுண்டர் அட்டாக் பண்ணலாம். ஸோ திரும்ப குயின்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா பாருங்க, இந்த பான் வந்து ஹேங்கிங்ல இருக்கு. இந்த பான் ஹேங்கிங்ல இருக்கு. ரூக் ஹேங்கிங்ல இருக்கு. அதே பொசிஷனுக்கு வந்துரும். ஸோ பிளாக்குக்கு வந்து இது ஃபேவரா முடிஞ்சிரும். ஸோ அதனால இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா, நைட் டெக்ஸ் ரூக் ப்ளே பண்ணல. ஸோ இன்ஸ்டட் ஃபிரோஷா வந்து டைரக்ட்டா ரூக்க வச்சு குயின வந்து அட்டாக் பண்றாரு.
ஸோ இந்த இடத்துல நீங்க கவுண்டர் அட்டாக் குடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ரூக் எடுத்துட்டு வந்து குயின் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பெரிய பிளண்டர்ல போய் முடிஞ்சிரும். ஏன்னா, ஒயிட் வந்து குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாரு. குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா, இப்ப இங்க ஒரு செக் வரும். நீங்க கிங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு செக்மேட்ல போய் முடிஞ்சிரும். ஆனாலும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல எஃப் ரூக்க வச்சு தான் கவுண்டர் அட்டாக் பண்ணணும். நிஹால் செரீனும் அத தான் கரெக்ட்டா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே பொசிஷன்ல போய் முடிஞ்சிரும். ஸோ இந்த பான்ஸ்லாம் வந்து ஹேங்கிங்ல இருக்கும். பிளஸ் ரூக்கும் ஹேங்கிங்ல இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல ஃபிரோஷா என்ன பண்றாருன்னா, அவருடைய நைட் எடுத்துன்னு வந்து இங்க பிளாக் பண்றாரு. இப்ப இந்த ரூக் எடுத்துக்கிறாரு. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக்க வந்து நிஹால் குடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ இப்ப திரும்பவும் இந்த குயின் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால, குயின் G5 ப்ளே பண்றாரு. திரும்ப இந்த ரூக்க வச்சு குயின் அட்டாக் பண்றாரு. இந்த வாட்டி ரூக்க வச்சு கவுண்டர் அட்டாக் பண்றாரு நிஹால் செரீன். ஸோ இந்த இடத்துல குயினும் ரூக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் குயின் டெக்ஸ் ரூக் செக்கோட வருது. இப்ப பிஷப் டெக்ஸ் குயின். இப்ப ஒயிட் வந்து இந்த குயின் எடுத்துக்கிறாரு. இப்ப பிளாக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரூக் எடுத்துக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு ரூக்குக்கு 2 பீஸ் இருக்கு. ஸோ பிளாக் ஸ்டில் இந்த பொசிஷன பொறுத்த வரைக்குமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாரு. ஸோ இப்ப இந்த பான வந்து புஷ் பண்ணி இந்த பேக் ரேங்க் வீக்னஸ தடுக்கிறாரு ஒயிட். இந்த இடத்துல இப்ப பான ஃபர்தரா புஷ் பண்ணி இந்த பான வந்து பிரேக் பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பான், பிஷப் டெக்ஸ் பானு. இப்ப பிஷப் வெளியில வந்துட்டாரு பாருங்க. இப்ப கிங்க வந்து வெளியில கொண்டு வராரு ஒயிட். இப்ப பிஷப் மூலியமா ஒரு செக் பிளஸ் இந்த ஒரு E5ல சூப்பரா க்ளோஸ் பண்ணிட்டாரு பாருங்க நிஹால் செரீன் இந்த ஒரு பானோட சப்போர்ட் மூலியமா. இப்ப கிங் மூவ் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு. இப்ப B3 ப்ளே பண்ணி நைட் அட்டாக் பண்றாரு. இப்ப நைட் D6 இந்த இடத்துல இப்ப கிங் வந்து ஆக்டிவா கொண்டு வராரு ஃபிரோஷா. இப்ப கிங்க வந்து நிஹாலும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா கொண்டு வராரு. இப்ப ரூக் மூலியமா ஒரு செக். இப்ப கிங் E7. ஸோ கிங் E7 மூலியமா இந்த 3 ஸ்கொயர்ஸையும் பார்த்தீங்கன்னா, ரூக் வராதபடிக்கு தடுத்துடுறாரு. இப்ப ரூக் வந்து 2ண்ட் ரேங்க் வராரு. இந்த இடத்துல நைட்ட வந்து இந்த E1 ஸ்கொயர்ல போட்டுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நைட் இங்கேயும் ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காரு. இந்த இடத்துல இந்த பான புஷ் பண்ணி இந்த பான வந்து டிஃபெண்ட் பண்றாரு. ஃபர்தரா இந்த ஒரு பாசர் பான்ஸையும் பார்த்தீங்கன்னா, ஒயிட் புஷ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப நைட் வந்து இந்த F6 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆயிட்டாரு. இப்ப ரூக்க வச்சு இந்த பான இங்க புஷ் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு ஒயிட். இப்ப கிங் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட் வராரு பாருங்க. இப்ப கிங் F2. ஸோ கிங் மூலியமா இந்த வழியா பான புஷ் பண்றதுக்கு ஒயிட் ரெடி ஆகுறாரு. இப்ப B6 ப்ளே பண்ணி இந்த சி பானையும் புஷ் பண்றதுக்கு நிஹால் செரீன் இந்த வழியா பான் பிரேக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. ஏன்னா நிஹால் செரீனுக்கு இந்த இடத்துல பான் மெஜாரிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இப்ப வந்து இந்த பான ஃபர்தரா புஷ் பண்றாரு. இந்த சி பான புஷ் பண்ண விடாம இந்த 2 பான் தடுத்துட்டு இருக்காரு. பட் கிங் D6. ஸோ கிங் D6 மூலியமா இந்த பான புஷ் பண்றதுக்கு நிஹால் செரீன் ரெடியா இருக்காரு பாருங்க. இப்ப சிம்பிளா கிங்க இங்க கொண்டு வராரு இந்த பான புஷ் பண்றதுக்கு. இப்ப நிஹால் செரீன் இந்த சைடுல பான் பிரேக் பண்றாரு. இப்ப பான் டெக்ஸ் பான் செக், பான் டெக்ஸ் பான், பான் டெக்ஸ் பான் செக். திரும்ப கிங் டெக்ஸ் பான். ஸோ அழகா கிங் இங்க வந்துட்டாரு பாருங்க. இப்ப சென்டர்ல ஒரு சூப்பரான பாசர் பான் வந்துருச்சு பாருங்க நிஹால் செரீனுக்கு. இந்த இடத்துல இந்த பான புஷ் பண்ணி ஒரு பாசர் பான கிரியேட் பண்ண முயற்சி பண்றாரு ஒயிட். இப்ப பான் டெக்ஸ் பான். இந்த இடத்துல கிங் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிடுறாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல ரூக் டெக்ஸ் பான் கூட ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் கிங் டெக்ஸ் பான்க்கு அப்புறமா பாருங்க, இப்ப இந்த பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த இடத்துல கிங் வந்து டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா 2 மைனர் பீஸ் இருக்கு. கிங் அண்ட் ரூக் காம்பினேஷன் வச்சு தான் இந்த பான நீங்க டிஃபெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால இப்ப இந்த பான புஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் அட்டாக் பண்றாரு. இப்ப நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட் வந்துட்டாரு பாருங்க. இப்ப இந்த பிஷப் அண்ட் இந்த நைட், இந்த பான், இந்த கிங் 4 பேருடைய காம்பினேஷன் எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல இப்ப கிங் வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ரிவர்ஸ் வராரு. இப்ப D3. ஸோ D3க்கு அப்புறமா இந்த பான் வந்து ப்ரமோட் ஆக போறாரு பாருங்க. இந்த இடத்துல திருப்பி கிங் வந்து டிஃபென்ஸ்க்கு வராரு. இப்ப கிங் D4. ஸோ கிங்க வந்து எவ்வளோ அழகா இந்த ஷேடோல வந்து வச்சுக்கிட்டாரு பாருங்க பிளாக்கு. இந்த இடத்துல கிங் வந்து பேஸ் ரேங்கே வந்துட்டாரு. இப்ப கிங் வந்து இந்த ஒரு E3 ஸ்கொயருக்கு வந்துட்டாரு பாருங்க. இப்ப ரூக் மூலியமா ஒரு செக் வரும். அழகா பிஷப் வச்சு இங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்ப ரூக்க இங்க கொண்டு வந்துடுறாரு. ஸோ ஒரு டிஃபென்ஸ்க்காக. நீங்க இந்த பான வந்து ஃபர்தரா புஷ் பண்ணணும்னு நினைக்க முடியாது. எந்த நேரத்திலயும் நம்ம நைட்ட வந்து இங்க கொண்டு வந்துரலாம். அண்ட் பிஷப்பும் பார்த்தீங்கன்னா, லாங் டயகனல்ல சூப்பரா இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, நைட் எடுத்துட்டு வந்து அழகா F4 ஸ்கொயர்ல போட்டுறாரு. இந்த பான புஷ் பண்ண விடாம தடுக்கிறதுக்கு, பிளஸ் நைட்டும் இங்க ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இப்ப ரூக் வந்து இந்த ஒரு 5ல ஸ்விங் ஆகுறாரு. ரூக் B2 இந்த இடத்துல பிஷப் எடுத்துட்டு வந்து E2 ஸ்கொயர்ல போடுறது தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான மூவா இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்ன மூவ் ப்ளே பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா, சிம்பிளா மேட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல வந்து பிஷப் எடுத்துட்டு வந்து E2ல போடல. நைட்ட வச்சு ஒரு செக் தராரு பிளாக். நைட்ட வச்சு செக் குடுத்ததுக்கு அப்புறமா, இப்ப கிங் F1, கிங் F1க்கு அப்புறமா இப்ப நைட் வந்து திரும்ப ரிவர்ஸ்க்கே வந்துடுறாரு பாருங்க. இப்ப திரும்ப கிங் இங்க வராரு. இந்த இடத்துல இப்ப பிஷப் E2 ப்ளே பண்றாரு ஃபைனலா. ஸோ பிஷப் E2க்கு அப்புறமா பாருங்க, இந்த ஒரு கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஃபிரோஷா. ஸோ ஒரு எக்ஸலன்ட்டான கேமு. நெக்ஸ்ட் நீங்க வந்து ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணியே ஆகணும். உங்க ரூக் போகும். அது அப்படி இல்லன்னா நைட் G2 பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ அழகா 2 மைனர் பீஸ விட ரூக் வந்து பெருசு இல்ல அப்படின்றத இந்த ஒரு கேம் மூலியமா
நிரூபிச்சிருக்கிறாரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, புல்லட் கேமு. ஸோ ஒரு 60 செகண்ட்குள்ள இந்த மூவ்ஸ் எல்லாமே 2 பேருமே ப்ளே பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ நம்ம பார்க்க போற 2வது கேம்ல பார்த்தீங்கன்னா, நிஹால் செரீன் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. டி4 வந்து ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப நைட் எஃப்6 ரெஸ்பாண்ட் பண்றாரு ஃபிரோஷா. இப்ப நைட் எஃப்3, எச்6, பிஷப் எஃப்4, இ6. ஸோ இந்த இடத்துல இப்ப இ3 ப்ளே பண்ணி இந்த பான வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. இப்ப டி6 வந்து புஷ் பண்றாரு ஃபிரோஷா. இப்ப எச்3, எச்3க்கு அப்புறமா நைட் பி டி7. இப்ப நைட் பி டி2 இந்த இடத்துல குயின வெளியில கொண்டு வராரு ஃபிரோஷா. இப்ப பிஷப் எச்2 ஸோ பிஷப் எச்2 மூலியமா இந்த லாங் டயகனல் அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கிறாரு நிஹாலு. இப்ப பி6 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பிஷப் ஃபேன்கேட்டோ பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப பிஷப் இ2, பிஷப் இ2க்கு அப்புறமா பிஷப்ப வந்து ஃபேன்கேட்டோ பண்றாரு. இப்ப கேசல் பண்ணிக்கிறாரு. இப்ப ஜி5 வந்து ப்ளே பண்றாரு பாருங்க. ஸோ இந்த இடத்துல கேசல் பண்ண உடனே இந்த இடத்துல பான் பிரேக் வந்து ப்ளே பண்ணி கிங்க வந்து வீக் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ஏன்னா இது வந்து புல்லட் கேம் இல்லையா? ஸோ டக்கு டக்குன்னு பான்ஸ வந்து புஷ் பண்ணி ஏதாவது ஒரு மிஸ்டேக் மூலியமா கேம வந்து வின் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த இடத்துல பான வந்து புஷ் பண்றாரு. ஸோ இந்த பான்ஸ புஷ் பண்ணி இந்த வழியா பிரேக் பண்றதுக்கு நிஹால் செரீன் முயற்சி பண்றாரு. இப்ப ரூக் ஜி8 ஸோ ரூக் ஜி8 மூலியமா நெக்ஸ்ட் இந்த பான் இங்க வரதுக்கு ரெடியா இருக்கிறாரு. நைட்டுக்கும் அட்டாக் வரும். இந்த பானுக்கும் அட்டாக் வரும். ஸோ இந்த பான் போயிடுச்சுன்னா கிங் சைட் ஸ்ட்ரக்சரே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடும். அதனால நைட் எடுத்துட்டு வந்து E1ல போட்டுறாரு நிஹாலு. இப்ப H5 ஸோ இந்த 2 கனெக்டட் பான்ஸ் மூலியமா கிங்க வந்து பிரேக் பண்ண முயற்சி பண்றாரு. இப்ப A5 ஸோ இந்த இடத்துல ஃபர்தரா A5 ப்ளே பண்ணி இந்த சைடு வந்து பிரேக் பண்றதுக்கு நிஹால் வந்து முயற்சி பண்றாரு. இப்ப G4 வந்து ப்ளே பண்றாரு ஃபிரோஷா. ஸோ இந்த பான எடுக்கல. ஸோ இந்த பான எடுக்கக்கூடாது. அதனால இந்த பான ஃபர்தரா புஷ் பண்ணிக்கிறாரு H பான. இப்ப இந்த இடத்துல இப்ப G3 ஸோ G3 ப்ளே பண்ணி இந்த இடத்துல பான வந்து பிரேக் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஃபிரோஷா ப்ளே பண்றாரு. இப்ப என்ன நடக்குதுன்னா, பிஷப் டேக்ஸ் பானு. ஸோ ஒரு பான விட்டு குடுத்தாவது இந்த ஃபைல வந்து ஓப்பன் பண்றாரு ஃபிரோஷா. இந்த இடத்துல நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்ட் வராரு பாருங்க. ஸோ நைட் வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் எஃப் பானையும் நம்ம புஷ் பண்ணிட்டு குயினையும் இங்க கொண்டு வரதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ குயினையும் இங்க கொண்டு வந்தா, ஸோ இன்னும் அட்டாக்க வந்து பலப்படுத்துறதுக்காக இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, A6 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்றாரு. இப்ப பிஷப் C6க்கு அப்புறமா இந்த இடத்துல ஃபர்தரா இந்த ஒரு பிஷப் வந்து F3ல போட்டு இந்த டயகனல்ல கொண்டு வராரு நிஹால் செரீன். இந்த இடத்துல இந்த பான வந்து புஷ் பண்ணிக்கிறாரு. இந்த பான புஷ் பண்றது மூலியமா நெக்ஸ்ட் நைட்ட வந்து C4 ஸ்கொயருக்கு வர விடாம தடுக்கிறாரு. இப்ப இந்த நைட் வந்து D3 வராரு. நைட் D3 வந்ததுக்கு அப்புறமா இப்ப ஃபைனலா இந்த F1 புஷ் பண்றாரு பாருங்க. ஸோ இந்த F1 புஷ் பண்ணதுமே இந்த ஒரு டயகனல் வீக் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அத இமிடியேட்டா யூஸ் பண்ணிக்கிறாரு நிஹால் செரீன். இப்ப கிங்குக்கு செக் வருது. செக் வந்ததுக்கு அப்புறமா கிங் மூவ் ஆயிட்டாரு பாருங்க. இந்த இடத்துல கிங்கால இப்ப கேசல் பண்ணவே முடியாது. ஸோ இந்த இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே விறுவிறுப்பா போகும். ஸோ கொஞ்சம் கூட நிஹால் செரீன் எந்த ஒரு கவுண்டர் பிளேக்குமே டைமே குடுக்க மாட்டாரு பாருங்க. இப்ப பிஷப் F3 வந்துருவாரு. ஸோ பிஷப் F3 மூலமா இதே டயகனல் அப்படியே மெயின்டெயின் பண்றாரு. இப்ப நைட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு F6 ஸ்கொயருக்கு வந்துட்டாரு பாருங்க. ஸோ நைட் F6 மூலியமா நைட் வந்து சென்டர்ல நெறைய ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்ப இந்த நைட்ட வந்து B3 ஸ்கொயருக்கு கொண்டு வந்துடுறாரு நிஹால் செரீன். ஸோ நைட் B3 மூலமா நெக்ஸ்ட் நைட் இந்த A5 ஸ்கொயருக்கு ஜம்ப் ஆக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இந்த சைட்ல ஃபிரோஷா என்ன பண்றாருன்னா, கிங் D7 ப்ளே பண்ணிட்டு அவருடைய ரூக்ஸ வந்து கனெக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. பட் இப்ப நைட் எடுத்துட்டு வந்து A5ல போட்டுறாரு. ஸோ இந்த ஒரு பிஷப்க்கு அட்டாக்கு இந்த இடத்துல ஃபிரோஷா வந்து அவருடைய பிஷப்ப இங்க கொண்டு வந்து அவருடைய ரூக்ஸ வந்து கனெக்ட் பண்றாரு பாருங்க. ஸோ இந்த பிஷப்பும் இந்த நைட்டும் பார்த்தீங்கன்னா, முக்கியமா இந்த E3 ஸ்கொயர அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிஹால் செரீன் அந்த அட்டாக்குக்கான டைமே குடுக்கல. இந்த இடத்துல சூப்பரான ஒரு சீக்வென்ஸ வந்து ஃபாலோ பண்றாரு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டேக்ஸ் பிஷப்பு. ஸோ நைட் டேக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த நைட்ட நீங்க டேக் பண்ணியே ஆகணும். இந்த நைட்ட டேக் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த பான புஷ் பண்றாரு பாருங்க. ஸோ இந்த நைட்ட உங்களால எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பிஷப் வந்து இந்த டயகனல்ல இருக்கிறாரு. அதனால பான் டேக்ஸ் பான் தான் ப்ளே பண்ணி ஆகணும். பான் டேக்ஸ் பான் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த குயின் மூலியமா ஒரு செக் வருது பாருங்க. இந்த இடத்துல கிங்க வந்து உங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. இந்த ஒரு B6 ஸ்கொயர தவிர்த்து. இப்ப நெக்ஸ்ட் நைட் B4 ஸோ நைட் B4க்கு அப்புறமா இந்த கேமே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த இடத்துலருந்து மேட் இன் 1 இருக்கு. இந்த இடத்துல நீங்க சப்போஸ் இந்த பான இங்க புஷ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, குயின் டேக்ஸ் C6 மூலியமா இது வந்து ஒரு சூப்பரான செக்மேட். அண்ட் ஃபைனலா இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷன்ல நைட் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலும், குயின் டேக்ஸ் நைட் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ பிஷப் வந்து இந்த டயகனல சூப்பரா மடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. அப்படி இல்லையா, நீங்க வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கிறேன்னு சொல்லிட்டு குயின இங்க போட்டாலுமே, குயின் A5 பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த பான் பாருங்க, கிங்க இங்க போக விடாம சூப்பரா இந்த பான் இங்க தடுத்துட்டு இருக்காரு. இந்த ரூக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குயினுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. குயின் இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நைட் இந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. நைட் பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான இந்த C6 ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா மறைச்சிட்டு இருக்காரு. அண்ட் முக்கியமா இந்த ஒரு டயகனலும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான டயகனல். ஸோ ரொம்பவே ஒரு ஷார்ட் கேமா இருந்தாலும், டக்குன்னு அந்த வின்னிங் சீக்வென்ஸ வித்தின் இந்த ஒரு புல்லட் கேம்ல ஒரு 20 செகண்ட்ஸ் தான் இந்த ஃபுல் மூவ்ஸையும் ப்ளே பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாரு நிஹால் செரீன். அவர்கிட்ட 40 செகண்ட் பாக்கி இருக்கு.
ஸோ அப்படின்னா என்ன மாரியான ஒரு ஸ்பீட் கால்குலேஷன், என்ன மாரியான ஒரு ஸ்பீட் ஆஃப் மவுஸ எவ்வளோ ஸ்பீடா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாருன்றத நீங்களும் பார்க்கணும். ஏன்னா இதில இன்கிரிமென்ட்டும் கிடையாது. ஸோ ஒரு அசத்தலான இந்த 2 கேம் மூலியமா நம்ம இந்த வீடியோவ முடிக்கிறோம். அண்ட் இந்த ஒரு பர்ட்டிகுலரான 2 கேம்ஸ பத்தி உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நிகால் சரின் இந்த புல்லட் செஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதையும் பத்தி நீங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. பெருமைக்கு மேல பெருமை நம்ம செஸ் பிளேயர்ஸ் வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவையும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நெறைய பேரு லைக் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.